guys, welcome to navajlifecaretamil. So, இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து இந்த ஒரு மேக்கப் லுக் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ ஒரு போல்டான லிப்ஸ், ஒரு சட்டிலான ஐஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் அவுட்ஃபிட்க்கும் இந்த மேக்கப் சூட் ஆகும், ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட்க்குமே சூட் ஆகும். ஸோ இந்த மேக்கப் வந்து நான் எந்த பிராண்ட் வச்சு கிரியேட் பண்ணியிருக்கேன்னா NYBay பிராண்டை வச்சு தான் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ NYBay வந்து ஒரு அஃபோர்டபுளான மேக்கப் பிராண்ட். அதில் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப ரேட் 100 rupeesக்குமே கம்மியாக கூட வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணோன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பர்பிளில் நிறைய ஆஃபர்ஸ் போகுது. ஸோ நீங்கள் இந்த டைமில் போய் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா NYBayல நிறைய ப்ராடக்ட்ஸில் வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் நிறைய மணியும் வந்து சேவ் பண்ணலாம். ஸோ இந்த மேக்கப் எப்படி க்ரியேட் பண்ணுறது பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக்கும் வந்து பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து NYBayயோடைய ஒரு சிலிக்கான் பேஸ்ட் ப்ரைமர். அது வந்து இதில் 3 கலர்ஸ் இருக்குது, ஆரஞ்ச், க்ரீன் அண்ட் எல்லோ. நான் வந்து எல்லோ ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எல்லோ ப்ரைமர் யூஸ் பண்ணால் எல்லோ விஷாக இருக்குமா அப்படிலாம் கேட்டிங்கன்னா இல்லை, நீங்கள் லைவாகவே பார்க்குறீங்க இல்லையா. இது வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்குது. அட் த சேம் டைம் நம்ம ஸ்கின் வந்து கொஞ்சம் பிரைட்டன் ஆக்குது. இப்போ இந்த ப்ரைமர் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து பிளர் பண்ணி ஒரு ஸ்டெப் பிரைட்டன் பண்ணிடுச்சு இல்லையா. NYBayல இருக்கக்கூடிய இந்த கலர் கரெக்டிங் ப்ரைமர். ஸோ உங்களுக்கு வந்து டார்க் ஸ்பாட்ஸ் இல்லை எந்த மாதிரி ஒரு பிளாக் மார்க்ஸ்லாம் இருந்தாலுமே நீங்கள் இந்த ப்ரைமர் யூஸ் பண்ணும்போது அதை கொஞ்சம் லைட்டாக ஃபேட் அவுட் பண்ணும், ஓகேவா. ஸோ நீங்கள் ஆரஞ்ச் கரெக்டாக யூஸ் பண்ணலாம், இல்லை யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி கலர் கரெக்டிங் ப்ரைமரும் வந்து யூஸ் பண்ணலாம். என்னோட ஃபேஸில் பார்த்தீங்கன்னா லைட்டாக அங்கங்கே டார்க் மார்க்ஸ், அதுக்கப்புறம் டார்க் சர்க்கிளாக இருக்கு இல்லையா, நான் அதெல்லாம் வந்து இப்போ ஹைட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு நான் NYBayல இருக்கக்கூடிய ஒரு ஆரஞ்ச் கரெக்டார் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஒரு ஸ்டிக் ஃபார்முலா அந்த மாதிரியான ஒரு ஆரஞ்ச் கரெக்டாக. இது வந்து டார்க் டு மீடியம் ஸ்கின் டோன் பீப்புள் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஃபேர் ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து பீச் கரெக்டார் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்து டார்க் சர்க்கிள் அங்கங்கே கொஞ்சம் பிளாக் மார்க்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து நான் இதை வச்சு ஃபில் பண்ணுறேன். ஸோ நம்ம ஆரஞ்ச் கரெக்டார் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம எப்போவுமே ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம கீழே இருக்கக்கூடிய டார்க் கலர் பிளாக் மார்க்ஸ் எல்லாம் க்ரே கலரில் தெரியும். ஸோ அந்த க்ரே கலரை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு அந்த ஆரஞ்ச் கரெக்டார் வந்து எவ்வளோ நேரம் ஆனாலுமே உங்களுக்கு மேக்கப் வந்து க்ரே ஆகாமல் பார்த்துக்கும். நம்மளுடைய டார்க் மார்க்ஸ் எல்லாமே வந்து க்ரே கலரில் தெரியாது. ஸோ நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக மேக்கப் கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆரஞ்ச் கரெக்டாராக யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் பிக்மெண்டேஷன்ஸ் இருந்தால் இந்த மாதிரி ஆரஞ்ச் கரெக்டார் பேஸாக போட்டுட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து இந்த ஆரஞ்ச் கரெக்டாரை வந்து செட் பண்ணுறதுக்கு ஒரு கன்சீலர் யூஸ் பண்ண போகிறேன். என்கிட்ட NYBayல கன்சீலர் இல்லை, அதனால நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃப்ளாட் ஒயிட் அப்படிங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் ஷேட் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இது என்னை விட ஒரு 2 ஷேட் லைட்டரான ஷேட், அதனால் வந்து இதை வந்து நான் கன்சீலராக வந்து யூஸ் பண்ணுறேன். அந்த ஆரஞ்ச் கரெக்டார்ஸ் எல்லாமே நான் டைரெக்டாக ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணாமல் இந்த மாதிரி கன்சீலர் ஆர் மறுபடியும் வந்து ஒரு கோட் வந்து நம்ம ஃபவுண்டேஷனை கொடுத்துட்டு நல்லா இந்த ஆரஞ்ச் கரெக்டாரெலாம் செட் பண்ணிவிட்டு அகெயின் நம்ம மேலே வந்து ஃபவுண்டேஷன் போடும்போது தான் நமக்கு மேக்கப் வந்து ரொம்ப ஃப்ளாலஸாக இருக்கும். ஸோ நம்ம ஆரஞ்ச் கரெக்டார் போட்டுட்டு டைரெக்டாக நம்ம மேலே ஃபவுண்டேஷன் போட்டோன்னா அந்த ஆரஞ்ச் கரெக்டார் வெளியே தெரிய சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த மெத்தட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். நான் டார்க் சர்க்கிள்ஸ்லாம் ஓரளவு ஆரஞ்ச் கரெக்டாக வச்சு ஹைட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் வந்து ஒரு மீடியம் கவரேஜ் ஃபவுண்டேஷன் தான். ஸோ அதனால் நமக்கு வந்து ஒரு ஃபுல் கவரேஜ் கொடுக்காது. பட் நம்ம வந்து பில்ட் பண்ண நம்ம 2 லேயர் 3 லேயர் பில்ட் பண்ண நமக்கு நல்ல ஃபுல் கவரேஜ் கிடைக்கும். ப்ளஸ் இது வந்து ஒரு டூயி ஃபினிஷ் ஃபவுண்டேஷன். ஸோ ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கு ஒரு சூப்பர்வான ஃபவுண்டேஷன், நல்ல ஒரு டூயியாக ஒரு க்ளோயிங்கான ஒரு லுக் கொடுக்கும். ஃபவுண்டேஷன் ஷேட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸோ அப்படிங்கிற ஒரு ஷேட். இது வந்து என்னோட ஸ்கின்க்கு நல்லாவே மேட்ச் ஆகுது. ஸோ யாரெல்லாம் என்னோட ஸ்கின் டைப்பில் இருக்கீங்களோ நீங்களாம் வந்து NYBayல இந்த எக்ஸ்பிரஸோ அப்படிங்கிற வந்து ஷேட் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ என்னோட ஸ்கின் டைப் பீப்புளுக்கு இந்த ஃபவுண்டேஷன் ஷேட் வந்து ரியலாக சூப்பராக இருக்கும். இந்த எக்ஸ்பிரஸோ அப்படிங்கிற ஷேட் வந்து எனக்கு ஸ்கின்க்கு ரொம்பவே சூட் ஆகுது, அதுவும் என்னோடய ஸ்கின் டெக்ஸ்சருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா நான் ஃபேஸில் டாட் பண்ணிவிட்டு வந்து நான் நெக்ஸ்ட்டு ஒரு டேம்ப் பியூட்டி பிளெண்டரில் வந்து நான் அப்படியே இதை டேப் பண்ணிக்கிறேன். போட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணி ஃபுல் ப்ராடக்ட்ஸ் எடுத்துடக்கூடாது, லைட்டாக நான் வந்து அப்படியே டேப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் டெய்லி வேர்க்கு கூட இந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணலாம், ரொம்ப திக் கிடையாது. இது வந்து ஒரு மீடியம் கவரேஜ் ஃபவுண்டேஷன் தான், ப்ளஸ் நல்ல ஒரு டூயி லுக் கொடுக்கும். பட் சம்மருக்கு வந்து நம்ம இது சூட் ஆகுமான்னு தெரியாது, ஏன்னா இது ரொம்ப டூயியாக இருக்குது. பட் வின்டருக்கு சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு NYBayல ரன்னவே அப்படிங்கிற இந்த வேரியண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு கான்டர் ஸ்டிக் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இது கான்டர் ஸ்டிக்காகவும் யூஸ் பண்ணலாம், ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டிக்காகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ என்னோடய ஃபேஸ் வந்து ஈவனாக இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஒரு ஷேப் அண்ட் டெப்த்து கொடுக்கறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், நோஸ் கான்டரிங் அண்ட் ஃபேஸ் கான்டரிங் பண்ணுறேன். என்னோடய ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும், அதனால நான் இந்த மாதிரி ஒரு C டைப்பில் பண்ணனா என்னோடய சைடு சின் வந்து கொஞ்சம் சப்பியாக தெரிய சான்ஸ் இருக்குது. அதனால நான் இந்த மாதிரி வந்து கான்டர் பண்ணுறேன். ஓகே, பேஸ்ட் ஆன் டிஃப்ரெண்ட் ஃபேஸ் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் கான்டரிங் மெத்தட்ஸும் இருக்குது. அது எல்லாமே என்னுடைய அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அது மாதிரி இந்த ப்ராடக்ட்ஸோடைய லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள்.
ரீசெண்டாக பர்பிள் ஒரு பெரிய ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் இந்த டைமில் போய் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் என்வைபி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம், நிறைய மணியை வந்து சேவ் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், நல்லா அந்த க்ரீம் கான்டரை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பிளெண்ட் பண்ணிவிட்டு என்கிட்ட லூஸ் பவுடர் எதுவுமே இல்லை. ஸோ நல்லா ஒரு லூஸ் பவுடர் வச்சு நான் செட் பண்ணிடுறேன். ஃபைனலாக நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் ப்ளஷ்ஷுக்கு வந்து இந்த ஒரு லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து 17 இந்த ஷேட் நேம். ஸோ இது வந்து என்னுடைய சீக்ஸில் வந்து நான் அப்ளை பண்ணிவிட்டு நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா அது அப்படியே பேட்சியாக தெரியும். ஸோ இந்த வந்து ஒரு நல்ல ஒரு ரெட் ஷேட், பெரி ரெட் ஷேட். ஸோ இது வந்து நல்லா நான் டேப் பண்ணி என்னுடைய சீக் வந்து ப்ளம்பாக காட்டுறதுக்கு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஒரு ப்ரான்சி ஷிம்மர் வந்து வச்சு என்னோடய ஃபேஸை வந்து நான் ஹைலைட் பண்ண போகிறேன். ஹைலைட்டர் ஆக்சுவலாக வந்து நான் யூஸ் பண்ணல இன்றைக்கி, எல்லாமே வந்து ஒரு ஹேக் மெத்தடில் தான் நான் பண்ண போகிறேன், மல்டி யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக ஹைலைட் பண்ணிவிட்டேன் அந்த ஐஷேடோ எடுத்து. நெக்ஸ்ட்டு இந்த பிளாக் கலர் ஷேட் இருக்கு இல்லையா, மேட் ஷேட், அதை வச்சு தான் என்னோடய ஐப்ரோஸே நான் ஃபில் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து மோரோவர் டுட்டோரியல் மட்டும் இல்லாமல் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எப்படி நம்ம மல்டி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஹேக்காகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மல்டி யூஸ் பண்ணுங்கள் உங்களோட ப்ராடக்ட்ஸை. நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கி வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸோ அந்த பிளாக் ஷேட் வச்சு ஐஷேடோ வச்சு நான் என்னுடைய ஐப்ரோஸை நல்லா ஃபில் பண்ணிக்கிறேன். நல்லா பிக்மெண்டடாகவே இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு இன்னொரு ஐஷேடோ, ஐ லவ் ஐஷேடோ பேலட்டில் இந்த ஒரு ஆரஞ்சு கலர் மேட் ஷேட் எடுத்துக்கிறேன். ஸோ இதை வச்சு என்னோடய ட்ரான்சிஷனை நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ரியலாக டெய்லி வேர்க்கு இந்த ஒரு பர்ன்ட் ஆரஞ்சு மாதிரி இருக்கு இல்லையா, ப்ரௌன் ஷேட், அது வந்து ரியலாக சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் ஆஃபீஸ் கோயிங் கேர்ள்ஸாக இருக்கீங்கன்னா கூட கண்டிப்பாக இந்த ஐஷேடோ பேலட் வாங்கினீங்கன்னா நியூட்ரல் ஷேட்ஸ் நிறைய இருக்கிறதுனால நீங்கள் டெய்லி வேர்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மிடில் இருக்கக்கூடிய ப்ரௌன் கலர் ஷிம்மர் ஷேட் தான் வந்து நான் என்னுடைய லிட்டில் வந்து அப்ளை பண்ண போகிறேன். என்னோடய ஃபிங்கர் வச்சு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா வந்து பிளெண்ட் பண்ணுங்கள், நல்லா அப்படியே பிளெண்ட் பண்ணி ஃபிங்கர்லேயே அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் ஃப்ளாட் ப்ரஷ் வச்சும் அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபைனலாக வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் கலர் ஷேட் இருக்கா, க்ரே அண்ட் ப்ரௌன், அது ரெண்டுத்தில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய அவுட்டர் கார்னரில் ஒரு சின்ன டெப்த்து கொடுக்குறேன். அப்படி கொடுக்கும்போது நமக்கு ஐ லுக் வந்து இன்னும் நல்லா இன்டென்ஸாக தெரியும். ஸோ அதுக்காக வந்து அந்த ஒரு சின்ன ஒரு ஷேடோ க்ரியேட் பண்ணுறதுக்காக கொடுக்குறேன். அதுவும் நான் ஃபிங்கர் வச்சே பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இந்த மெத்தட் ஆப்ஷனல் தான். எனக்கு கிளிட்டர்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால் ஒரு ரேண்டமாக ஒரு கிளிட்டர் எடுத்து நான் லைட்டாக இன்னும் கொஞ்சம் நான் லுக் வந்து பாப்அப் பண்ணிக்கிறேன். எனக்கு ஏன்னா வந்து டீப் செட் ஆகி, ஸோ இந்த கிளிட்டர் ஆட் பண்ணும்போது என்னோட ஐ இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ராமினெண்ட்டாக தெரியும். நெக்ஸ்ட்டு என்வைபியில் இருக்கக்கூடிய பிக் ஆப்பிள் ஆஃப் மை ஐ, இந்த காஜல் தான் யூஸ் பண்ணுறேன். ரியலி இது வந்து ஒரு நல்ல இன்டென்ஸான ஒரு காஜல், நல்ல பட்டரியாக இருக்குது, ப்ளஸ் வந்து நல்ல ஸ்மூத்தாக இருக்குது. பட் ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட்னா இது லைட்டாக ஸ்மஜ் ஆகுது. அதர்வைஸ் வந்து நம்ம ஐஸை வந்து நல்லாவே போல்டாக காட்டுதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த காஜல் நீங்கள் மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் என்னுடைய ஒரு பிடிச்ச ஒரு ப்ராடக்ட் தான் நான் நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ அதை நான் என்னென்னு காட்டுறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், லைட்டாக வந்து என்ன பண்ணுறேன், அந்த ஐயை வந்து ஸ்மச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்வைபிலே இந்த லிக்விட் ஐலைனரை யூஸ் பண்ணிக்கிறேன். இதை வச்சுட்டு நான் போல்டாக ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த ஐலைனரும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐலைனர். நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிறவங்க போகாது, வாட்டர் ப்ரூஃப் ஐலைனர். ஸோ நீங்கள் வந்து இப்போ சம்மரில் இந்த ஐலைனர் வாங்கினீங்கன்னா நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா கூட நீங்கள் அகைன் ஐலைனர் அப்ளை பண்ண தேவையில்லை, இது அப்படியே இருக்கும். ஸோ இந்த மஸ்காரா தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்வைபியோட மஸ்காரா. நல்ல நம்ம லேஷஸ் வந்து டென்ஸாக காட்டுது, லென்த்தன் பண்ணியே காட்டுது. ஸோ நீங்கள் இந்த ஐலைனர் அண்ட் மஸ்காரா நீங்கள் கம்பல்சரியாக வாங்கி வச்சுக்கோங்க. ரியலி இட் வாஸ் அ சூப்பர் ப்ராடக்ட். ஸோ நான் ஆல்ரெடி இந்த சின்ன அப்ளை பண்ண அதே லிப்ஸ்டிக் எடுத்து தான் நான் நெக்ஸ்ட்டு இந்த லிப்ஸ்லேயே அப்ளை பண்ண போகிறேன். இன்றைக்கி நம்மளோட ஐஸ் வந்து ரொம்ப ஒரு நியூட்ரலாக சட்டிலாக இருக்கிறதுனால லிப்ஸ் வந்து நான் நல்லா போல்டாகவே போட்டுக்கிறேன். அண்ட் ஃபைனலாக இந்த ஒரு நெயில் பாலிஷும் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து ஸ்டோன் ப்ளூ அப்படிங்கிற ஒரு ஷேட். இது வந்து மீடியம் டு டார்க் பீப்புளுக்கும் சூட் ஆகும், ஃபேர் ஸ்கின் பீப்புளுக்குமே சூட் ஆகும். ஒரு நல்ல நெயில் பெயிண்ட் வந்து இப்போ சர்ச் பண்ணிட்டுருக்கீங்கன்னா என்வைபியில் இருக்கக்கூடிய இந்த நெயில் பெயிண்ட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரியலாக சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கும் நல்லா கிளாஸாக இருக்குது. ஸோ இது கலர்ஸ் எல்லாமே செம்மையாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். கைஸ், ஃபைனலாக இதான் என்னோடய மேக்கப் லுக். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் என்னோடய ஸ்கின் ஆனாக இருக்கும் அந்த மேக்கப். நான் ஓவர் டூவாகவும் பண்ணலை, ஐஸ் மட்டும் கொஞ்சம் போல்டாக இருக்குது, ப்ளஸ் லிப்ஸும். ஸோ நான் என்வைபியை வச்சு எப்படி இந்த என்டையர் லுக்காக வந்து நான் க்ரியேட் பண்ணேன் அப்படின்னு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைய பேரால் வந்து ஹை அண்ட் பிராண்ட் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்க முடியாது, அந்த அளவுக்கு வந்து பட்ஜெட் இருக்காது. ஸோ காலேஜ் கோயிங் கேர்ளாக இருக்கலாம், இல்லை ஆஃபீஸ் கேர்ளாக இருக்கலாம், இல்லை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக கூட இருக்கலாம். ஸோ எல்லாருக்கும் மேக்கப்புங்கிறது ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதுவும் நம்ம நிறைய மணி வீட்லேயும் கொடுக்க மாட்டாங்க, நம்ம பாக்கெட் மணி சேவ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி கொஞ்சமாக வச்சுருக்கக்கூடிய மணியில் நம்ம அஃபோர்டபுளான மேக்கப் பிராண்ட்ஸ் வந்து நம்ம வாங்கி ட்ரை பண்ணலாம். ஸோ கேர்ள்ஸ்க்கு பிடிச்ச அந்த மேக்கப் பிராண்ட்ஸ் வந்து நிறைய மேக்கப் பிராண்ட்ஸ், நிறைய
ப்ராடக்ட்ஸ் வந்து purple.comல ரொம்பவே ரேட் கம்மியாக இருக்குது. ஸோ அதில் NYBA ஒன் ஆஃப் த பிராண்ட். ஸோ நீங்கள் வந்து NYBAல வந்து நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் இப்போ போய் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். நான் யூஸ் பண்ண இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கிளியராகவே நான் காமிச்சிருப்பேன், ப்ளஸ் ரிவ்யூவாக நான் கொடுத்துருப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சதா லைக்கோ பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ கைஸ், லவ் யூ ஆல்.